இந்திய துணைக்கண்டத்தில் மக்களுக்கு சேவையாற்ற உங்களுடன் ஸ்டாலின் போன்ற சிறந்த திட்டம் ஏதாவது மாநிலத்தில் உள்ளதா என அரசை குறை கூறுபவர்கள் மனசாட்சியுடன் பதிலளிக்க வேண்டும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தமிழகத்தில் இன்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவங்கி வைத்தார். அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சிக்கு உட்பட்ட திருநந்திக்கரை பகுதியில் இந்த திட்டத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், அமைச்சர் அழகு மீனா தலைமையில் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து உரையாற்றினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இந்தியாவிலேயே முதலாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை துவக்கி வைத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தில் 7,14,972 வீடுகளில் தன்னார்வலர்கள் சென்று அங்கு வசிப்பவர்களுக்கு அரசின் திட்டங்கள் ஏதாவது கிடைக்க வேண்டியுள்ளதா என்பதை கண்டறிந்து அதற்கான மனுக்களை தயாரித்து 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடம், அந்த வகையில் அவர்களிடம் மனுக்கள் பெறப்படும் பணி இன்று நடைபெறுகிறது. நமது மாவட்டத்தில் 341 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் முதல் கட்டமாக 116 இடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் அடுத்த கட்டமாக நடைபெறுகிறது. 41 இடங்கள் என மொத்தம் 4 கட்டங்களாக முடிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர். நமது மாவட்டத்தை பொறுத்தவரை கிராம பகுதிகள் 165, நகர்ப்புற பகுதிகள் 176 பயன்பட இருக்கிறது. கிராமப்புற பகுதிகளில் 16 துறைகள் மூலம் 46 சேவைகளும், நகர பகுதிகளில் 13 துறைகள் மூலம் 43 சேவைகளும் வழங்க உள்ளோம். இந்த திட்டத்தின் மூலம் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை பெற தகுதி உள்ளவர்கள் யாராவது விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கும் அந்த நிதி வழங்க ஏற்பாடு செய்யப்படும். தமிழக அரசின் மீது குறை கூறுபவர்கள் நியாயமாக மனசாட்சிப்படி இந்திய துணைக்கண்டத்தில் இது போன்ற ஒரு திட்டம் உண்டா, இது போன்ற நலத்திட்டத்தை வேறு ஏது மாநிலத்தில் உள்ளதா என்று கூற வேண்டும். அற்புதமான இந்த திட்டத்தை தந்த முதல்வருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். வளர்ச்சி என்ற ஒற்றை தாரக மந்திரத்தோடு நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த மாநிலத்தை அமைதியாகவும் வளர்ச்சியை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக, அதிலும் குறிப்பாக மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டாலின் என்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய அற்புதமான திட்டத்தை கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் பேரூராட்சியில் துவங்கி வைப்பதில் உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திட்டத்தின் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7,14,972 வீடுகளில் வீடுதோறும் தன்னார்வலர்கள் சென்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரசு திட்டங்கள் ஏதாவது கிடைக்கவில்லையா என்பதை கண்டறிந்து அவர்களை எல்லாம் இந்த முகாமிற்கு அழைத்து அதற்கு உரிய மனுக்கள் தயாரிப்பதற்கான உதவிகளையும் செய்து இன்றைக்கு மனுக்கள் பெறுகின்ற பணி 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு தொகுதிக்கு ஒரு இடம் என்று நடைபெறுகிறது. முதல் கட்டமாக இன்றைக்கு மொத்தம் நம்முடைய மாவட்டத்துக்கு 341 முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 114 இடங்கள்ல, அதாவது இந்த முகாம் துவங்க இருக்கிறது. அக்டோபர் மாதம் 53 இடங்களை நடத்தி மொத்தத்தில் இதை 4 கட்டங்களாக முடிப்பதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு துறை அலுவலர்கள் முடிவு செய்து அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதில் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிராம பகுதிகள் 165, நகர்ப்புற பகுதிகள் 176 பயன்பட இருக்கிறது இந்த முகாமின் மூலமாக. அதே போன்று ஊராட்சி பகுதிகளில் ஒரு 15 துறைகள் மூலமாக 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13 டிபார்ட்மெண்ட் மூலமாக ஒரு 43 சேவைகளும் மக்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, பல விஷயங்களுக்கு மக்கள் பயன்பெற்று கொண்டிருக்கின்றார்கள். இதை தாண்டி அந்த உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை. Welcome to Metro Medical Care. Your health is our concern.
It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.